ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த சேனலில் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல் வச்சுருக்கோம். அதில் ஒரு சேனல் தான் வருத்தப்படாத வாலிப சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அந்த சேனலில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஒரு ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அப்புறம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போட்டிருக்கோம், அதை மறக்காமல் கேட்டுருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுமா? தமிழ் சென்சார் சாங் சில பல காரணங்களால் தமிழ் சென்சார் சாங் சில பல காரணங்களால் பாடல் வரிகள் நீக்கப்பட்ட பாடல் லிஸ்ட். தமிழ் என்ன இருக்கு? இருங்க, வீடியோக்குள்ள போயிடும். பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா காரணம் கேட்டா 2 வருஷமா அதை சப்ளை பண்றதுக்கு பணம் பாக்கி. 7% வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபிவிஎஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு அரசியலை பற்றி பேசினாலோ அப்படி இல்லை வெல்கராக பேசினாலோ பீப் போடுவாங்க, மியூட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து படத்துக்கு மட்டும் பொருந்தாது, பாடல்களுக்கும் பொருந்தும். பாடல்கள்ன்ற பொறுத்தளவுக்கு சாங்ஸ் இந்த மாதிரி எது மாதிரியாக சொல்லலாம். அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம்னா, சென்சார் பண்ண சாங்ஸ் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாமா? நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு என்னென்னா, என் தலைமை எஸ்கே நடித்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துலேருந்து ஊதாக்கள் ரிப்பன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணுன்னா, சிங்காரிவும் அழகு தானே, ஓதை ஏற்றும் பீரு பீரு, கூலிங்கான பீருன்னு வரும். சிங்காரிவும் அழகு தானே, போதை ஏற்றும் பீரு பீரு, கூலிங்கான பீரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி லைன் வரும், நீங்களே கேளுங்க. சிங்காரிவும் அழகு தானே, போதை ஏற்றும் பீரு பீரு, கிங்கு ஃபிஷர் பீரு. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக பார்க்க போகிற சாங் வந்து கிரேச்சி சாங் ஃப்ரம் மியூசியம் இருக்கு. பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாங்களே பொதுவாக ஒரு சில இடத்துல சென்சர் ஆகும். ஆனால் இந்த பாட்டில் வந்து 3 இடத்துல சென்சர் ஆகிருக்கு. அது எந்தெந்த இடம்னு நீங்களே கேளுங்க. பொதுவாக சாங் சென்சார் ஆகுதுனாலே இடையில உள்ள வரியை தான் பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சி சென்சார் பண்ணுவாங்க. ஆனால் தலைவனுக்கு முதலுக்கே மோசமான மாதிரி முதல் வரியே எடுத்து சென்சார் பண்ணிட்டு, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? என்னதான் முதல்ல கை வச்சிருந்தாலும் தலைவன் சேச்சியை கிரேச்சியாக மாற்றி பாட்டை ஹிட் பண்ணிட்டாரு. அதான் வர்க்கீஸ். முதல்ல சொன்னேன் இல்லையா 3 இடத்துல சென்சார் ஆச்சுன்னு, மற்ற 2 இடத்த பார்த்துருங்க. நம்பளிக்கு நிம்பளிக்கு நம்பளிக்கு நிம்பளிக்கு வட்டி தாண்டி குஜராத் கோடி போய் குஜால இருப்போம் நீ வாடி, குஜராத் கோடி போய் இருப்போம் நீ வாடி. சரி சரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாங் ஓப்பன் த டாஸ்மார்க் ஃப்ரம் ஆன் கராத்தே. இப்படி இருந்த பாட்டு எப்படி மாறி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. எக்குத்தோ தீன்னு இப்போ பார்க்க போகிற பாட்டு 4வது பாட்டு
வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன். இந்த பாட்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இளம் பெண்களை பற்றி எப்படி வகை வகையாக பிரித்து பாடுவாப்புல. அந்த வகையில் வந்து இடையில ஒரு பாட்டு, இடையில ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம கேட்கும்போது என்னென்னா, அந்த மியூட் பண்ணியிருப்பாங்க. மியூட் பண்ணதை வந்து நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த பாட்டே அப்படி தான் வரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது என்ன, நீங்களே பாருங்கள். ஒரு விஷயம் வந்தா அடிக்கிற தெரியாம அடிச்சா சொல்றான். அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு என்னென்னா, சில்லாக்ஸ் ஃப்ரம் வேலாயுதம். இதில் ஒரு லைன் வரும், அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்து பொந்து வீடு நீ வந்து விளையாடு, கட்ட பொம்மை பேர நீ வந்து விளையாடு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு விஜய் அண்ணாவோட பாட்டு தான். திருப்பாச்சி படத்துலேருந்து அப்பம் பண்ண தப்புலன்னு. இந்த பாட்டில் வந்து இடுப்போகிறோம் மச்சான் காட்டவா, நான் அப்புறமா டொட்டொன்னு வரும். அந்த டொட்டோன் ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு காதல் என் காதல் ஃப்ரம் மயக்கமண்ண. அது எந்த இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன லைன் வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகின்ற லைன் வரும். 18 வயசு கீழே உள்ளவங்க, 90s பிறந்தவங்க, அப்புறம் லேடிஸ் இந்த சாங்கை பார்க்காதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு குஷி படத்துலேருந்து கட்டி பூடிடா. அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து மியூட் பண்ணுவாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த மியூட் பண்ண இடத்துல என்ன வார்த்தை வரும்னா, அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாங் முக்கமணி சாஃப்ரம் கலகலப்பு. பொதுவாக தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு டாஸ்மார்க்கு, மது அந்த மாதிரி வந்தாலே மியூட் பண்ண சொல்லுவாங்க நம்ம சென்சார் டீமு. அந்த வகையில் சரக்கோட பேரையே வச்சா சும்மா விடுவாங்களா என்ன? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து முட்டை பஜ்ஜி சாங் ஃப்ரம் கித்து. இந்த பாட்டில் என்னன்னா ஒரு லைன் வரும். அது என்ன லைன்னு நீங்களே கேளுங்க. மணிபுரி எடுத்து வந்து ஒரே வயல முழுங்கு. இது சென்சார் பண்ணதுக்கப்புறம் கேட்குற பாட்டு. சென்சார் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பானிபுரி ஓட்ட போட்டு ஐட்டி வைப்பா கேங்க. பானிபூரியில் ஓட்ட போட்டு கிழங்க தானே அழுத்தி வைப்பேன்னு சொன்னாங்க. இதுக்கே சென்சார் பண்ணாங்கன்னு தெரியலையே. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு லைன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அதாவது இந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃப்ரம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இப்படி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஓகே, அதாவது அந்த இடத்துல மிஸ் ஆன வார்த்தை என்னன்னா, அடி வலிக்கும் கொடுத்துக்கோ, பின்னே மனசு இழுக்குமே. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க சாங் என்னென்னா, கண்ணு மேய விட்டியா ஃப்ரம் எலி மூவி. இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெயிலில் இருந்து வடிவேலு வந்து மற்ற கைதிகளை பார்த்து எப்படி உள்ளே வந்தாங்க, எதனால் உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் வந்து ஒருத்தர் பார்த்து பாடும்போது மியூட் பண்ணியிருப்பாங்க. கந்து வட்டி வாங்கி புட்டு உள்ள வந்தியா, காக மோதி வந்தியா. என்ன வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க.
கந்து வட்டி வாங்கி புட்டு உள்ள வந்தியா சட்டால ஜாதிக்காக மோதி வந்தியா. அப்படியே நம்ம ஊரில் நடக்காத விஷயத்த சொன்ன மாதிரி தான் அப்படியே சென்சார் பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர் யாருமே கேஸ்ட்னு பிடிச்சிட்டு அலையிறதில்ல. இந்த கிழட்டு கட்டைங்க தான் வந்து ஓவராக பேசி ஏற்றி விடுறது. இப்போ இருக்க பசங்க யாருக்குமே வந்து கேஸ்ட்டுன்றதை பொறுத்தளவுக்கு பெரிய ஈடுபாடுன்றது கிடையாது. அதாவது ஜிப்சி படத்தில் சொல்ல மாதிரி தான் மதம் பிடிக்காத மனுஷ ஜாதி தாங்க நம்மலாம். என்ன ஆளுங்கன்னு கேட்குறேன். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குன ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சாதி மயிரை பிடிச்சிட்டு தொங்கு. இன்னைக்கு பீகார்காரன் தமிழ் இன்னைக்கு இருந்து வெளியே போக சொல்லி உங்களை அடிக்கிறீங்க. நம்ம மொத்த பேரையும் வெள்ளக்காரன் கீழ் ஜாதியா தானே பாக்குறா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மத்தது எல்லாமே கரெக்டா இருக்கும். கடைசியில ஒரே ஒரு ஜாதி தான் மிச்சம், மனித ஜாதி. அதாவது உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்றது ஒரே நிமிஷம் கேட்டலாம். ஒரே நிமிஷம் என்னன்னா மூஞ்சி மோரமைத்த பாரு, மூஞ்சி மோரமைத்த. சார் கேட்டது இல்ல. ஓகே இனஃப்டா.